மாயா சந்தியா சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோடு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டில் வந்துட்டு மணி ஒரு பிளான் பண்ணுறாரு. எப்படியாவது வந்துட்டு மாயாவையும் சீனுவையும் ஒன்று சேர்க்கணும், இதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு மணி நினைக்கிறாரு. அப்போ மணி நேரம் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ண, பாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி, மணி எப்படிப்பா இருக்க, உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு முயற்சி பண்ணேன், ஆனால் வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தியா, உன்னை அந்த மாதிரி நிலமையில பார்க்குறதுக்கு எனக்கு மனசு கொஞ்சம் கூட தாங்கவே இல்லை, அதான்ப்பா இத்தனை நாளும் உனக்கிட்ட நான் பேசாமல் உன்னை பார்க்காம இருந்தேன் அப்படின்னு மணி சொல்கிறாரு. அம்மா எனக்கு புரியுதுமா, நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருந்ததுனால தான் இன்னும் இந்த நிலமையில பார்க்க முடியலைன்னு புரியுது, ஆனால் வீட்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அதை நீங்கள் தாம்மா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ பாட்டி கேட்குறாங்க, சொல்லுடா மகனே, என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டுன்னு எனக்கு தெரியும்ல பாட்டி, கதிருக்கும் தனாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, இதனால கதிர் வந்துட்டு தனா வந்துட்டு கதிர் மேலே கட்டாய தாலி கட்டிட்டான் அப்படின்னு கோவத்தில் இருக்கா. இங்கே வந்துட்டு சீனு மாயா வந்துட்டு கதிரக்கிட்ட சொல்லி தனாவோட கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டா அப்படின்ட்டு மாயா மேலே சீனுவும் ரொம்ப கோவத்தில் இருக்கான். இவங்களை எப்படியாவது ஒன்று சேர்க்கணும், அதுக்கு நீ ஏதாவது சொல்லு பாட்டி, சொல்லம்மா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா மகனே, நான் பார்த்துக்கிறேன், ஆரம்பத்திலேயே மாயா வந்துட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதோட நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது, மாயா அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு போராடுறா அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் எதுக்காக மாயாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல மகனே அப்படின்னு மணி சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், என் பொண்டாட்டி தான் காரணம், அவள் தான் தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவங்க கிட்ட கண்டதையும் சொல்லி மாயா மேலே வெறுப்பு உண்டாக்கிட்டா அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, சரி அவங்க இருக்கட்டும், சீனுவும் மாயாவும் இப்போ எப்படி இருக்காங்க, சீனு வந்துட்டு மாயாவை புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு மணி சொல்கிறாரு, அதாம்மா இப்போ பிரச்சனையே, இப்போ பத்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சீனு தேவையில்லாமல் மாயா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான், ஆனால் மாயா இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல, இந்த குடும்பத்துக்காக கண்டிப்பாக மாயா வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுருக்கா, அது என்ன அப்படிங்கிறத மாயாவால் வெளியில் சொல்ல முடியல, சொன்னால் பிரச்சனை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது, அதனால தான் அவள் சொல்லாமல் இருக்கான். இது தெரியாமல் இவன் தேவையில்லாமல் மாயா மேலே ஒரு தப்பான அலிகேஷனோட இருக்கான். எப்படியாவது சீனுவையும் மாயாவையும் ஒன்று சேர்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அம்மா அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, மகனே, இதை பற்றி நான் ஆரம்பத்திலேயே யோசனை பண்ணேன், இப்போ அதுக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்குது, என் கோவிலில் ஒரு திருவிழா நடக்க போகுது, அந்த திருவிழாவுக்கு உன் குடும்பத்தோட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட மணி சொல்கிறாரு, ஆமாம்மா, நம்ம கோயில் திருவிழாவையே நான் சுத்தமாக மறந்துட்டேனே, சரி நான் உடனேயே வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நீ சொல்ல வேண்டாம் பேரா, நீ இப்போ சொன்னேன்னு வச்சுக்கேன், எல்லாருமே நீ பிளான் பண்ணுற அப்படின்னு நினப்பாங்க, நான் நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் நான் கூப்பிடுறேன், அப்போ யாரும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, முக்கியமாக என் மருமக இருக்கா பாரு, அவன் என் பேச்சை தட்டி கழிக்கவே முடியாது, ரகுராம் கிட்ட கேட்டுட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்கிறாரு, அம்மா, இதுக்கு தாம்மா உங்ககிட்ட இந்த பிளானை ஒப்படைக்கணும்னு அப்பயே நான் மாயா கிட்ட சொன்னேன் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா மணி, நீ கவலைப்படாத, ஓம் மருமகளையும் மகனையும் ஒன்று சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மணி வந்துட்டு நேராக மாயாவை கூப்பிட, மாயா போயிட்டு நேராக மணிக்கிட்ட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, மணி சொல்கிறாரு, இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பாட்டி இங்கே வருவாங்க, வந்துட்டு கோயில் திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க, நீ சரின்னு சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் பத்மா வந்துட்டு நேராக மணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாத அந்த மாயாவை கூப்பிட்டு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, என்னன்னே தெரியல, அவள் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படி என்னதான் அவள் உங்களுக்கு சொக்குப்படி போட்டு வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, தேவையில்லாமல் என் மருமகளை பற்றி என்கிட்ட தப்பாக பேசாத, அப்புறம் நீ வாங்கி கட்டிப்ப அப்படின்னு சொல்ல, அதுக்கு
அந்த பத்மாவும் என்னமோ போங்க எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு பாட்டி வராங்க. பாட்டியை பார்த்ததோட பத்மாவுக்கு செம ஷாக்கு. இப்ப எதுக்கு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. பாட்டி நேரா பத்மாவை பார்த்து, ஏன் பத்மா, நான் வந்ததை பார்த்து ஏன் வந்திருக்கேன்னு பாக்குற மாதிரியே இருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிய வான்னு கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்ல பாட்டி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததோட ரகுராம் பாட்டியை பார்த்துட்டு வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ரகுராமோட அம்மாவும் வாங்க சம்மந்தி அப்படின்னு உட்கார வைக்க அப்ப அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமன்னத்தோட நான் கலங்கி போயிட்டேன். என் பிள்ளைக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் கோவில்ல, நீங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, வீட்டுல உள்ள நிலைமைய பத்தி தெரியுமில்ல பாட்டி, இந்த நேரத்துல நாங்க எங்க கிளம்புறது அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதுக்காக எல்லாத்தையும் வந்துட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோவில் நல்லது கெட்டது இடத்துக்கெல்லாம் போகாம இருக்க முடியுமா? நீங்க கிளம்புங்க, அங்க வந்தா கொஞ்சம் வந்துட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு வாரம் மட்டும் வந்து தங்கிட்டு போங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்லைங்க, இங்க பல பிரச்சனை இருக்கு, எங்க வர்றது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னங்க இத்தனை வருஷமா நான் கூப்பிடல உங்களை, என் பிள்ளைக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு போறேன், அப்ப நீங்க எல்லாரும் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு தான் உங்களை கூப்பிட வந்தேன். ஆனா நீங்க வரலன்னு சொல்றீங்க, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு சம்மந்தி தானே அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறேன் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அம்மா அவருக்கு வேற உடம்பு சரியில்லை, அவரை எப்படிம்மா கூட்டிட்டு வர்றது அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அவன் இங்கே இருக்கட்டும், நீ உன் மருமக, உன் மகன், அப்புறம் ஜானகி உன் மருமக எல்லாருமே வரணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் கண்டிப்பா வரம் சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாட்டி சொல்றாங்க, நாளைக்கு காலையிலேயே உங்க வீட்டுக்கு நான் கார் அனுப்பிடுறேன், எல்லாரும் வந்துருங்க. ரகுராம சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்ல பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டி போனதோட பத்மா நேரா மணியை பார்த்து, என்னங்க இது உங்களோட பிளான் தானே அப்படின்னு கேட்க, மணி கேட்குறாரு, என்னோட பிளானா, என்ன என்னோட பிளான் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இல்லை, இது வரைக்கும் உங்கள் அம்மா திருவிழா ஃபங்க்ஷன் அப்படின்னு எதுக்குமே கூப்பிட்டது கிடையாது, இப்போ திடீர்னு வந்து கூப்பிடுறாங்கன்னா இதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு. பாட்டி கேட்குறாங்க, பத்மா கேட்குறாங்க, சொல்லுங்க நீங்கள் தானே காரணம் அப்படின்னு. மணி சொல்கிறாரு, ஏதோ எங்கள் அம்மா நான் உடம்பு சரியில்லாமல் கற்று குத்தி கடந்தேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, யாருக்குமே தோணாத விஷயம், எங்க அம்மா எனக்காக வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, அதை போயிட்டு நீ கிண்டல் பண்ற அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, பத்மா சம்மந்தியம்மா மரியாதையா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க, அதனால நம்ம எல்லாரும் போகணும் தான் அப்படின்னு சொன்னதோட பத்மாவும் சரி அண்ணா நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏன் கதிரும் தினமுமா வரணும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு தானே போறீங்க, எல்லாரும் ஒத்துமையா கோயிலுக்கு போறது எவ்வளவு நல்லது, அதனால கதிர் தனா நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏன் ஜானகி நீ வரலையா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, நானும் தம்மா போயிட்டு வரணும், டைம் சம்மந்தி அம்மா கூப்பிட்டுருக்காங்க, போகாமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி ரகு நீயும் வரியாப்பா அப்படின்னு ரகுரம் சொல்றாரு. இல்லைம்மா நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து நேராக அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ மாயா நேராக சீனுவை போய் பார்த்து, சீனு அப்படின்னு சொல்ல, சீனு கேட்குறாரு, என்ன அந்த கோயிலுக்கு வந்ததோட என்னை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் என்றைக்குமே நீ பண்ண தப்ப மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேச. இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சீனு இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, அப்புறம் நீ பண்ண தப்பு சாதாரண தப்பா, இன்னைக்கு தனவோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்குன்னா அதுக்கு முழு காரணமே நீ தான், அப்புறம் எப்படி நான் உன்னை மன்னிப்பேன், இன்றைக்குமே நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாரு. பத்மா இங்கேருந்து வந்துட்டு, என்ன மாயா ஈஸியாக என் பிள்ளைய மறுபடியும் உன் கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என் பிள்ளை இந்த வாட்டி தெளிவாக இருக்கான், நீ என்னென்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு இப்போதான் அவனுக்கு புரியுது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஏன்
அப்பையிலேருந்தே ஏன் மேலே மட்டும் அவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்களே, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, நீ ஓடி போனவளோட பொண்ணு, உன்னை நம்பி எப்படி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் ஓடி போன அவங்களோட பொண்ணு தான், ஆனால் இந்த குடும்பத்துக்கு அவமானப்படுத்தணும் அப்படின்னு நான் எந்த வகையிலையும் எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, அம்மா தாயே, அப்போ தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு, நீ தானே? அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அவமானப்பட்டதுக்கு யாரு, நீ தானே காரணம். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி முழிக்கிற அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மாயா. எப்போ பார்த்தாலும் என்னையும் அம்மாவையுமே வந்துட்டு இவ்வளோ மோசமாக பேசுறீங்களே அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து கோயில் திருவிழாவுக்கு கிளம்புறாங்க. அப்போ தனா நேராக கதிரை பார்த்துட்டு, இங்கே பாரு, அங்கே வந்துட்டு யாருக்கிட்டையாவது நான் தான் வந்து உன்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு கண்டபடி சொல்கிற வேலை வச்சுக்கிட்ட பார்த்துக்கேங்க, கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே எச்சரிக்கை. அப்போ கதர் சொல்கிறாரு, அம்மா தாயே, நீ என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா சொல்கிறாங்க. கதர் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. நேராக கோயிலுக்கு போனதோட பாட்டி அவங்கள பார்த்துட்டு, அப்பாடா நீங்கள் யாரும் வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்ருக்கீங்க, அதுவும் என் புருஷனுக்காக ஏதோ நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கீங்க, எப்படி நாங்கள் வராமல் இருப்போம் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, ஏ பத்மா, நான் உன்னை நேர்த்திக்கடன் பண்ணுறேன்னு சொல்லலையே, நேர்த்திக்கடன் புருஷனுக்காக நீ தான் பண்ண போகிற அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மணி சிரிக்கிறாரு, என்ன பத்மா சிக்கிட்டியா அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, என்னங்க இது உங்களுடைய பிளான் தானே, மாயா எல்லாரையுமே இங்கே வர வச்சு எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், இது தானே உங்களுடைய பிளான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மணி சிரிக்கிறாரு, என்ன பத்மா, இப்போதான் என்னோட பிளானே உனக்கு தெரியுதா அப்படின்னு. அப்போ பத்மா மறைக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவருங்க, எப்படியாவது வந்துட்டு இங்கே எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இப்போதான் உனக்கு வந்துட்டு எங்களோட பிளான் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சீனி கேட்குறாரு, பாட்டி இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது பாட்டி, வீடே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இதை ஓ அம்மா கிட்ட சொல்லு, எந்த வீட்டை விட்டு தான் அண்ணன் கூட நான் போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அண்ணன் வீட்டோட போயிருக்கா அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, அந்த அளவுக்கு எங்கள் அம்மா அண்ணன் மேலே பாசமாக இருக்காங்க அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, பாசமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்க, எங்கள் அம்மா வந்துட்டு பெரிய மாமா மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு அவங்க அண்ணனை விட்டு பிரியாமல் இருக்காங்க அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, சரி அண்ணன் அண்ணன் இருக்கட்டும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சம்பந்தி மாமியார் வீட்டில் தானே வந்திருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, சரி பாட்டி, உங்ககிட்ட பேசி போட்டி போட முடியுமா அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, சரி எல்லாருக்குமே தனித்தனி ரூம் வந்துட்டு அலாட் பண்ணிட்டேன், எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு. அப்போ மாயாவுக்கும் சீனுக்கும் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை பார்த்ததோட நம்ம சீனு நேராக வந்துட்டு அந்த ரூமுக்கு போக பத்மா நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு, சீனு நீ வந்துட்டு எங்கள் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ மணி கேட்குறாரு, என்ன பத்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டாங்க, அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் தங்க போகிறாங்க, நீ தேவையில்லாமல் இதுக்கு சீனுவை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சீனு வந்துட்டு மாயாவை கல்யாணம் பண்ணாலுமே இன்னும் மாயா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சீனுக்கு மனசில் எண்ணமே இல்லை. நீங்கள் தேவையில்லாமா பிடிக்காதவங்க 2 பேரை ஒன்று சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு. மணி சொல்கிறாரு, இங்கே பாரு பத்மா, நான் வந்துட்டு இப்போ செம்ம கடுப்பாகிடுவேன், ஒழுங்கு மரியாதையே இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னதோட பத்மா நேராக சீனுக்கிட்ட, இங்கே பாரு சீனு, மாயா உன்கிட்ட எப்படி பேசினாலும் தயவு செஞ்சு அவள் சொல்கிறத என்னைக்கு நம்பாத, அவள் எல்லாமே உனக்கு கெட்டதுக்கு தான் பண்ணுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனுவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. அப்போ மாயா நேராக சீனுவை பார்த்துட்டு, என்ன சீனு, என் கூட ரூமில் தங்கினா உனக்கு மனசு மாறிடும் அப்படின்னு பயமாக இருக்கா அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நேராக சீனுக்கிட்ட, சீனு அந்த மோதிரத்தை கட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியே கட்டிட்டியா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த மோதிரம் வந்துட்டு கைண்டு வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வாய மூடு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சீனு ரொம்ப ஓவராக பேசாத, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு நீ என்னை பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ புரிஞ்சுக்கிற அன்னைக்கு பாரு என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த புவனேஸ்வரி கூட்டத்தை காமிக்கிறாங்க. பசுபதி சொல்கிறாரு, புவனேஸ்வரி உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த மணியோட அம்மா இருக்காங்கல்ல, அவள் வந்துட்டு குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு ஒரு கோவில் திருவிழாவுக்கு போயிருக்கா, இதுதான் சரியான நேரம், அந்த
ஜானகியோட குடும்பத்தை கண்டிப்பா வந்துட்டு நம்ம பழியா வாங்கி ஆகணும். நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு முட்டுக்கட்டையா நிக்கிறது அந்த மாயா தான். அந்த மாயாவை மட்டும் நம்ம தீர்த்து கட்டிட்டோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த பசுபதி சொல்றாரு, ஆமாம், அந்த மாயா தான் நம்ம என்ன பண்ணாலுமே அதற்கு முட்டுக்கட்டையா வந்து நிக்கிறான். ஸோ அவளை தீர்த்து கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல யோசனை சிக்கிருக்கு. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ரவுடிகளை அந்த கோயில் திருவிழாவுக்கு அனுப்புங்க, மாயாவோட போட்டோவை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, மாயாவை உடனே தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ், மாயாவோட ஃபோட்டோஸை அந்த ரவுடிகளுக்கு அனுப்பி, இந்த ஊருக்கு இவ போயிருக்கா, இவ திருவிழா அன்னைக்கு உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு நேராக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு கோயில் திருவிழா நடக்குது. அப்போ கருப்ப சாமியா ஸ்ரீ வந்துட்டு சாமியாடுறாரு. அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவை வந்துட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, இது மாதிரி சீனுவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வாங்க அப்படின்னு. அப்போ மாயா அதிர்ச்சி ஆகி அங்கே போகும் பொழுது மாயாவை அந்த ரவுடிங்க பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு வந்துட்டு மாயாவை தேடி பார்க்குறாரு. மாயாவை காணோம் அப்படின்னதோட சீனுவுக்கு சந்தேகம், மாயா இப்படி எங்கே தான் போயிருப்பா இந்த நேரத்தில் அப்படின்ட்டு சீனு நேராக மாயாவை தேடிக்கிட்டு போகிறாரு. போய் பார்த்தா ரவுடிங்க வந்துட்டு மாயாவை பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்ததோட மாயா சீனு வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. மாயா, நீ எப்படி இங்கே சிக்கன அப்படின்னு கேட்க மாயா சொல்கிறாங்க, யாருன்னே தெரியல சீனு, நான் இந்த பக்கமாக வந்தேன், என்னை பிடிச்சிக்கிட்டானுங்க அப்படின்னு. அப்போ சீனுவை அடித்து கீழே தள்ளிட்டு சீனு மேலே மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்க. இதை பார்த்ததோட மாயா வந்துட்டு கத்துறாங்க, தயவு செஞ்சு சீனுவை விட்டுருங்க, என்ன வந்துட்டு கொலை பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. ரவுடிங்க சொல்கிறாங்க, உன்னைய கொலை பண்ணுறதுக்கு தடங்களாக இருக்கிறது இவன் தான், இவனை ஃபஸ்ட்டு நாங்கள் தீத்தர்றோம், அதுக்கப்புறமா வந்துட்டு உன்னிட்ட வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு நெருப்பட்டியை கொளுத்த போக அப்போ டக்குன்னு ஸ்ரீ வந்து கருப்பசாமியாக வந்து அந்த ரவுடிகளை அடித்து விரட்டி விடுறாரு. மாயா ஓடி போய் சீனுவை காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க வந்துட்டு நேராக தப்பிச்சு ஓட அப்போ அந்த ஸ்ரீ வந்துட்டு அந்த ரவுடிகளை துரத்துறாரு. அதே நேரத்தில் மாயா ஓடி போய் சீனுவை தூக்குறாங்க. அப்போ சீனு சொல்கிறாரு, யார் மாயா அதெல்லாம் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல சீனு, நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு அந்த ரவுடிங்க வந்து என்னை பிடிச்சிட்டானுங்க, எப்படியும் நான் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும் பொழுது தான் நீ அவளுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, சரிவா இந்த இடத்துலேருந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக வந்துட்டு மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு பிள்ளைங்களை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. மாயாவையும் சீனும் காணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்ட மாயாவும் சீனுவும் நடந்தது எல்லாம் சொல்ல பாட்டி அதிர்ச்சி ஆகி, இந்த ஊரில் நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது, எனக்கு என்னமோ இது வேற யாரோ வந்துட்டு இப்படி பண்ண மாதிரி தெரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஆட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.